அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்தில் அவரை நாம் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்று ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையோ மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்று நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அந்த ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு மக்களையும் அவர் என்ன பண்றதில்ல, அதுதான் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து give the strength. அதுதான் சங்கீதம் 18:1 சொல்றப்ப என் பலனாகிய கர்த்தாவே, மை ஸ்ட்ரென்த் அண்ட் லார்டுங்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, எவ்வளவு அருமையான வாக்கு தான். கூப்பிட்ட நாளிலே தமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டு அந்த 18:35 சொல்றப்போ அவருடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. இடதுகரம் கூட வீக் ஆயிருமா பொத்துன்னு. இந்த வலதுகரம் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரென்த்து. அந்த வலதுகரம் என்னை தாங்குகிறது. இவ்வளோ அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. அவர் சொல்றாரு சமாதானத்தை கொடுக்கும், பலன் மட்டும் கொடுக்கல, கிவ் த பீஸ், அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். ஏன்னா அவர் அமைதியை கொடுப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்ததை நோக்கம் ஏசாயா 9:6 சமாதானத்தின் பிரபு. அதுதான் யோவான் 20 உங்களுக்கு சமாதானம், சமாதானத்தை, இந்த சமாதானத்தை வைத்து போக வந்தேன், அந்த சமாதானத்தை கொடுக்க, அமைதியை கொடுக்க வந்தேன். வாழ்க்கையில பிரச்சனைகள் மத்தியில அந்த பிரச்சனையை உடைத்து ஒரு அமைதியை கொடுக்கும் ஆண்டவர். அவர் எனக்கு பலன் கொடுக்கும் ஆண்டவர். இதை பத்தி சொல்றப்போ சங்கீதம் 91:10 91:2 சொல்றாரு, தேவன் எனக்கு என் அடைக்கலம். ஜான் ஜிலேக்கிங்கிற ஒரு மிஷனரி தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருந்தாராம், மிஷனரியா. அவர் சவுத் ஆப்பிரிக்கா மிஷனரி போயிருக்கப்ப நம்ம கொரோனா வியாதி, இன்னொன்று எனக்கு கொரோனா வியாதி வந்துருச்சு. கொரோனா வியாதி ஞாபகம் வந்தது. நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட், 35 வருஷம் இப்போ 36 வருஷம் இருக்கும் டயபெட்டிக். பொதுவாக எனக்கு கொரோனாக்காரனுக்கு டயபெட்டிக், அந்த டயபெட்டிக் பேஷண்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு கொரோனா அது ஈஸியாக கவர் ஆகிடும். ஆனால் எனக்கு வரல அவ்வளோதான். வராதுலாம் சொல்ல முடியாது, வரல அவ்வளோதான். அதை பற்றி கவலைப்படலை, அதை பற்றி திங்க் பண்ணலை. வராதுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அந்த இருந்தது. ஆனால் அடிக்கடி சளி பிடிக்கும். இப்போ மழையில் லேசாக நனைஞ்சிட்டேன்னா
சளி பிடிச்சிரும். பச்சை தண்ணி வெந்நியும் கலந்து குடிச்சிட்டா சளி பிடிச்சிரும். வெந்நியும் பச்சை தண்ணி கலந்து குளிச்சிட்டா சளி பிடிச்சிரும். குளிச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் தலையை தோட்ட முட்டை என்ன ஆயிரும், சளி பிடிச்சிரும். மழையில் நனைஞ்சிட்டு வந்து அப்படியே தோத்திட்டு படுத்துட்டேன்னா சளி பிடிச்சிரும். கரண்டே இல்லைனாலும் அந்த ஐஸ் தண்ணியை ஊற்றிடணும் உடம்புல, இல்லைன்னா சளி பிடிச்சி. இப்படிலாம் நிறைய இருக்குது, நிறைய. அதே மாதிரி நல்ல வெயிலில் போய் ஐஸ் வாட்டரை குடித்தா முடிஞ்சு போச்சு ஆட்டம். இப்படிலாம் என்னோட சளி பிடிக்கிறதுக்கு எனக்கு இருக்குது 12 வயசுலேருந்து, எனக்கு 15 வயசுலேருந்து எனக்கு இருக்குது இந்த ப்ராப்ளம். ஏன் சளி பிடிக்குன்னா நான் ஸ்டடி பண்ணி இதுக்கு தான் சளி பிடிச்சிருக்கோம். அப்போ நம்ம இதை சரி பண்ணணும். ஒன்றும் இல்லை, வெங்காயம் தயிர் ரொம்ப பிடிக்கும். பிரியாணிக்கு போடுற வெங்காயம் தயிரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சது ஆட்டம். ஐஸ் போட்டு குடித்தா முடிஞ்சது ஆட்டம். ஐஸ்கிரீம், வெயிலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா முடிஞ்சது ஆட்டம். இப்படிலாம் பெரிய சிக்கல் இருக்குது. அப்படிப்பட்ட ஆளுக்கே கொரோனா என்னது, ஒரு சளி தான். அது மூச்சை இழுத்து விட்டா அந்த சளி உள்ளே போயிடும். அதில் ஒரு வைத்தியம் டெக்னிக் அது. ஆனால் அப்படிப்பட்ட காலங்களில் எனக்கு அந்த 1.5 வருஷம் என்ன பண்ணலை, சளியே பிடிக்கல. 10 நாள் தான் வீட்டில் இருந்திருப்பேன் கொரோனான்னு. அதுக்கப்புறம் வெளியே தான் சுற்றிருக்கிறேன். எத்தனையோ பாடி அடக்கம் பண்ண போயிருக்கேன். தைரியமாக மூவ் பண்ணுவேன். கடவுளி சித்தம். எவ்வளோ நாள் இவரை மாதிரி நிறைவேற வரையும் இருக்கணும்னா இருந்து தான் ஆகணும். அந்த 2 வீலர் எடுத்துகிட்டு கனெக்ட் ஆக்டிவாவில் என்ன பண்ணிட்டார், கூப்பிட வந்துட்டார். மழை பெய்யாத நம்பிக்கையில் ஹெல்மெட் எல்லாமே வந்துட்டார். அப்படியே விசுவாசத்தை பாருங்கள். நான் அப்படி போக மாட்டேன், ஹெல்மெட் போட்டு தான் போவேன். ஏன்னா சளி பிடிச்சிரும். எவ்வளோ ஃபெய்த், விசுவாசம். நமக்கு அடைக்கலம் பலன் கொடுக்கும் ஆண்டவர். அந்த சார்ஜ் ஜிலைக்கிங்க சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கப்போ அங்கே யுபைனிக்குங்கிற ஒரு வியாதி, பூப்பொய்னிக்குங்கிற ஒரு வியாதி. அந்த வியாதி ஜுரம் வந்து படுத்திருப்பாங்களாம். ஒரு நேரத்தில் ஃபிக்ஸ் இருந்திருக்கு. அந்த நுரை தள்ளுற மாதிரி வாயிலேருந்து நுரை தள்ளுமா. அந்த நுரை தள்ளி கொஞ்ச நேரத்தில் செத்து போவானா. அந்த நுரையை எடுத்து ஒரு டாக்டர் செக் பண்ணால் அதில் பூச்சிகள் அப்படியே, அந்த லென்ஸில் பார்த்தா பூச்சிகள் அப்படியே போய்கிட்டு இருக்குமா. அந்த மக்களுக்கு அந்த ஜான் ஜிலேக் போய் ஹெல்ப் பண்ணுவாராம். அப்போ அந்த டாக்டர் கேட்டாராம், நீ இப்படி போய் ஹெல்ப் பண்ணுறிய, உனக்கு இது ஒன்றுமே செய்யாதா? அவர் சொன்னார், எனக்கு ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவன் நான் கர்த்தரை நோக்கி, நீர் எனக்கு, யூ ஆர் மை ரிஃப்யூஜ், மை ஃபோர்ட்ரஸ், எனக்கு அடைக்கலம், என் கோட்டை, மை ஹோப். நீ என்னை நான் நம்பியிருக்கிற தேவன். நான் இங்கிலாந்து ஊழியத்துக்கு வந்திருக்கேன், அவரை நம்பி வந்திருக்கேன், நீ ஒன்றும் பண்ணாது, வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேனாரா. உடனே அந்த ஃப்ரெண்டு டாக்டர் என்ன பண்ணாரா, அந்த அவர் வாயில் வந்து நுரைய எடுத்து இவர் கையில் வச்சுட்டு திரும்ப எடுத்து செக் பண்ணால், அந்த கையில் வச்சு செக் பண்ண அந்த கிருமிகள் செத்து போச்சான். இப்போ கொரோனா காலத்தில் ஒரு பிஷப்பை பார்க்க போயிருந்தேன். இவரும் பிஷப் தான் நினைக்கிறேன். நான் ஒரு சிஎஸ்சி பிஷப்பை பார்க்க போயிருந்தேன். அவர் இந்த சாண்ட்விச்சர் கையில் வச்சு தொடச்சிக்கிட்டே இருக்கார். யாரையும் பெர்மிட் பண்ணலை, எனக்கு மட்டும்தான் பெர்மிஷன் அவரை பார்க்க. ஒரு 12 கொரோனா வந்து ஒரு 15-16 நாளில் வேறு யாரையும் ஒரு உள்ளே விட மாட்டார், செத்து போவோன்னு தொடச்சிக்கிட்டே இருக்கார். அவர் அறியாத பையன் தொட மாட்டேங்கார். ஆனால் ஆண்டவரை நம்பி இருக்கவனுக்கு ஒரு காலம் வெட்கப்படாது. நான் என்னை நம்பி இருக்கிறவன் வெட்கம் அடைவதில்லை. அதுதான் சங்கீதம் 125 சொல்றார், நான் வெட்கம் அடையேன், நான் do not shame. அந்த ரோமர் 9:33 சொல்றார், ரோமர் 10 சொல்றார். நிறைய இடத்துல நான் வெட்கம் அடைவதில்லை, ஆண்டவர் என்னை விடுவிக்கும் ஆண்டவர். அதுதான் யோவான் 8:36, கர்த்தர் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் எனக்கு இருந்து ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த டேட்டை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஒரு டேட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். நேற்று முந்தான ஒரு மெசேஜில் சொன்னேன், இதேமாரி வாட்ஸ்அப்பில் கேட்ட ஒரு அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. 53 வயசு ஃபுல் பிளாக்கு. டாக்டர் சொல்லிட்டார், கார்டியாலஜிஸ்ட் சொல்லிட்டார், இந்த அம்மாவுக்கு ஆஞ்சியோ பண்ணிவிட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது, அப்புறம் அந்த ஃபேஸ் மேக்கர் வைக்க முடியாது, பைபாஸ் பண்ண முடியாது, எது பண்ணாலும் இந்த அம்மா இருக்காது. அப்படி அந்த அம்மா சொல்கிறத கேட்டு அந்த அம்மா ஜோம் பண்ணிச்சான். பெட்டில் படுத்துக்கிட்டே கர்த்தரை நோக்கி பார்த்துச்சா, ஜோம் பண்ணிச்சான். அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ அது பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்துக்கு போனால் ஆண்டவர்கிட்ட, அப்பா
என் பொண்ணு ஒரு வயசு 22 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, 18 வயசில் ஒரு பையன் இருக்கா, கணவரும் கொஞ்சம் முடியாதவர், கொஞ்சம் செட்ரேட் பண்ணணும், கொஞ்சம் லைஃப்பை கூட்டி கொடுங்களேன்னு கேட்டுச்சான். உடனே ஆண்டவர், சரிம்மா உனக்கு இப்போ நம்ம மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கப்புறம் உபத்திரமும் சஞ்சலமும் சொல்லுது. எந்த இடத்துல சொல்லியிருக்கு? சங்கீதத்தில் 90:10. நீங்கள் அதனால் உனக்கு 32 ஆண்டுகள் 32 இயர்ஸ் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னாரா? எத்தனை ஆண்டுகள்? 32 ஆண்டுகள் உனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னாரா? சந்தோஷமாக கீழே வந்துச்சு. டாக்டரே எதிர்பார்க்கல, எழுந்தது, உட்கார்ந்தது. இப்போ எங்கிட்ட ஒரு அம்மா இருக்காங்க, எப்பாவது முடிஞ்சவங்க சர்ச்சுக்கு ஒரு மெசேஜுக்கு அனுப்புகிற உயிருள்ள சாட்சி. இப்போ என்னுடைய மருமகளுடைய அம்மா எனக்கு சம்பந்தக்காரர், என் மகனுடைய மாமியார். முதல் குழந்தை பிறந்திருக்கு நாகர்கோயிலில். இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு 4.5 வயசு. அந்த அம்மாவுக்கு இரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்குது. டாக்டர் செக் பண்ணி இங்கே கொண்டாந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ பெருசாக ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லா ஃபெசிலிட்டிஸ், மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டலு, ரொம்ப ஹைஃபை. ஒரு நாளைக்கு பெட்டு வாடகை 20,000 ரூபா. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வச்சுருக்கோம். அந்த டாக்டர் செக் பண்ணிவிட்டு, கார்டியாலஜி செக் பண்ணிவிட்டு அவங்க பையனை கூப்பிட்றாங்க. இப்போ அவன் பைலட்டு, ஃப்ளைட் ஓட்டுற பையன் தம்பி. அவனை கூப்பிட்டு, அவங்க அம்மாவுக்கு எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு, இந்த அம்மா 1 வாரம் ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்து போவாங்க, பண்ணாட்டாலும் இந்த அம்மாவுக்கு ஏற்கனவே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு 1. 2வது லங்ஸுக்கு பின்னால் கேன்சர் கட்டி எடுத்திருக்கு. 2 ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. 3வது ஆப்ரேஷன் பண்ண முடியாது, பண்ணாலும் பிழைக்க மாட்டாங்க, பண்ணாட்டாலும் செத்து போவாங்க. இப்போ நீ என்ன பண்ணலை? அவன் என் ஒரு தங்கச்சி இங்கே இருந்து துபாய் போகுது, துபாயில் ஏதோ ஒரு ஊருக்கு இங்கிலாந்து போகுது படிக்க வேலைக்கு. பிள்ளைகளை 1 வாரம் பார்த்துக்கிட்டே செத்து போட்டுன்னு கூப்பிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்த பிறகு ட்ரிபிள்எம்எம்மில் ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு டாக்டர் செல்லமாரியப்பன், ஒரு சுகர் டாக்டர், எனக்கு ஃப்ரெண்டு. அவர் மூலம் ஒரு ரவுண்டு டாக்டர் எனக்கு தெரியும். அதனால் ஒரு கார்டியாலஜி டாக்டர் ட்ரிபிள்எம்எம்மில் இருக்கிற அவருக்கு ஃபோன் பண்ண, காலைல கூப்பிட்டு வாங்கன்ட்டார். இந்த அம்மா உள்ளே போகுது, பேஷண்ட் எங்கன்னு கேட்குறாரு. ஏன்னா பேஷண்ட் சீரியஸ் கண்டிஷன். இந்த அம்மா சாதாரணமாக நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி நல்லா மேக்கப் பண்ணி உள்ளே போகுது. நம்பலை. பிறகு ஆப்ரேஷன் தேட்டர் கொண்டு போயிட்டு அவர் ஆன்ஜியோ தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. ஆன்ஜியோனா உள்ள கம்பியை விட்டுட்டு அதில் கேமரா இருக்கும், அந்த கேமரா எங்கே பிளாங்க் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே வரும். அது நம்ம டிவியில் வெளியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி அந்த அம்மா போடுறப்ப அந்த அம்மா சொல்லிட்டாரு, ஆப்ரேஷன் பண்ண முடியாது, பண்ண அவுட்டு. ரொம்ப தைரியமாக மூவ் பண்ணார். பெரிய டாக்டர் பண்ண முடியாதுன்ட்டார். ரொம்ப தலையில் துண்டை போட்டுட்டு போய் நீங்கள் ஐசியூ கொண்டு போங்கன்ட்டார். ஐசியூவில் கொண்டாந்து வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அவங்கள பார்க்க வர்றாரு. அந்த பெட்டில் அந்த அம்மா இல்லை. அந்த அம்மா வெளியே வந்து காலையிலே எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகி பல்லு விளக்கி நல்லா தலை சீவி நல்லா பவுட்ரு போட்டு செண்டு போட்டு உட்காந்துருக்கு மேக்கப் பண்ணி. டாக்டர் பார்த்துட்டு, அம்மா பேஷண்ட் எங்கன்னு கேட்குறாரு அந்த அம்மாட்ட. அவர் சொல்ல, நான் தான் ஏன்ட்ட பேஷண்ட். இன்னமும் நாளைக்கோ நாளை கழிச்சா சாக போகிற ஆள் இப்படி இருக்கிறிய. அந்த அம்மா சொல்லுது, இல்லை கடவுள் எனக்கு விடுதலை தரார், நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இப்போ 4 வருஷம் ஆச்சு அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. எத்தனை வருஷம்? இது உயிருள்ள சாட்சி. இதே மாதிரி அந்த அம்மா 32 வருஷம் கடவுள் கொடுத்தாங்க. மேலே போச்சுல்ல, பெட்டில் ஜாலியாக எழுந்தது, உட்காந்தது. அப்புறம் போய் ஃபேஸ் க்ளீன் பண்ண ஒரு பியூட்டி பார்லருக்கு போச்சு. அழகாக முடி வெட்டிச்சு, ஐப்ரோ பண்ணிச்சு. அந்த முடி இதே மாதிரி வெள்ளை முடியெல்லாம் எடுத்துகிட்டு கருப்பு முடியாக்கி நல்ல ஷைனிங் ஹைஃபை ஆக்கி 2-3 மாதம் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 மாதமோ 3 மாதமோ இருக்கணுமா. அது வெயிட்டிங்கில் இருந்தால் தான் அந்த அதாவது ஸ்கின் டாக்டரும் அந்த எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட செலவு பண்ணி இல்லை ஹைஃபை ரொம்ப அழகாக. இங்கே யாருமே அதே மாதிரி மேக்கப் பண்ணலை. பண்ண யாரையாவது காட்டிடுவேன், யாரும் பண்ண மாதிரி தெரியல. அப்படி இப்போ என்ன தைரியமாக காட்டுவேன், இருக்கிறதானே சொல்ல போகிறேன், என்ன பயம் இதில். அந்த அம்மா அப்படி மேக்கப் பண்ணிவிட்டு ஒரு நாள் பைக்கில் போச்சான். பைக்கில் போகிறவள்ள ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்டில் செத்து போச்சு. இந்த அம்மா 32 வருஷம் கிரேஸாக எஸ்ஐ கேட்ட 15 வருஷம் கூட்டி வாங்கினார்ல. ஏசாயா 58 38 15 வருஷம் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு, உனக்கு 15 வருஷம் கூட்டுறேன். இந்த டைமிங்கில் உனக்கு 15 பாகை ரிட்டன் போயிடும்.
அது உலகத்துடைய கணிப்பில் சூரியன் உலகம் பிறந்த தேதியிலேருந்து இன்னை வரை உள்ள சூரியன் 12 மணி நேரம் வேலை செஞ்சுருக்கணும். இத்தனை நாட்கள் ஆகிருக்கு, ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், அப்புறம் இத்தனை லட்சம் மணி நேரங்கள் இந்த சூரியன் வேலை செஞ்சுருக்கணும். அப்போ இந்த சூரியன் வேலை செஞ்சதில் 38 மணி நேரம் டோட்டலாக குறையுது. 38 மணி நேரம் சூரியன் என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ அந்த விஞ்ஞானிகளுக்கு கண்டே பிடிக்க முடியலையாம். கண்டே பிடிக்க முடியாமல் திரும்ப அவங்க பைபிளை தேடினா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்போ 3.5 மணி நேரம், மோசே கையை தூக்குறப்போ ஒரு குறிப்பிட்ட நேரம், இந்த அம்மா பிரிஞ்ச 15 மணி நேரம், இதெல்லாம் சேர்த்தா அந்த டைம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த அம்மா ஸ்பாட் விட்டு இறந்து போச்சு. திரும்பவும் மேலே போய் கேட்குது, என்னப்பா நீ 15 வருஷம் 32 வருஷம் கூப்பிட்ட, 53 + 32 = 85, 85 வருஷம் டைம் கொடுத்த, இவ்வளோ நீ 6 மாதத்தில் என்னை கூப்பிட்டு எப்படி நியாயம்? அவர் சொன்னாரா, நீ எனக்கு சாட்சியாக வாழ்வன்னு பார்த்தேன், ஆனால் நீ என்ன பண்ண, ஒன்றையும் பியூட்டி பண்ணிக்கிட்டு அழகாக மேக்கப் பண்ணிட்டால, இதுக்கு நான் உனக்கு டைம் தரல, நீ இங்கே வந்துட வேண்டிதான், அதுதான் உன்னைய கூப்பிட்டேன். நான் ஆண்டவர் விடுதலைன்னு நம்ம கொடுக்குறப்போ அந்த விடுதலையை நம்ம என்ன பண்ணோம், சாட்சியுள்ள மக்களாய் காண வேண்டும். இன்றைக்கி நேற்று அந்த அம்மா ஒரு சர்ச்சைக்கு அனுப்புனேன். வால்டெக்ஸில் ஜெபராஜ்ங்கிற ஒரு பாஸ்டர் ஜெபராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னார், இதேமாரி பெரிய கூட்டம், பாதி இடம் ஒருத்தர் மேலே தான் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஐயா உயிருள்ள சாட்சினார். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கொடுத்து என்ன பண்ணிடுவார், அதுதான் அந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கினால். இன்னைக்கு நோட்டீஸில் ஐயா போட்டிருக்காங்க, யோவான் 8:36, குமாரன் உங்களுக்கு விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே நீங்கள். ஆண்டவர் நமக்கு விடுதலையின் வாழ்வை கொடுக்கணும். அந்த ஆண்டவர் விடுதலையின் வாழ்வை கொடுக்குறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறப்போ, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டா, சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டா, வாக்கியமே இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார், இந்த பாதளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே விடுதலை கொடுப்பதற்காக. நம்பிக்கையோடு இனி அதை தொடாதுன்னு அது என்ன பண்ணாது, தொடாது. ஆனால் அவருடைய வசனத்தின் வார்த்தையின்படி நடக்கிறப்ப மட்டும்தான் அந்த விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் ஐயா சொல்கிறப்போ, இந்த 29 ஆண்டுகள் ஆண்டவருக்கு எனக்கு உன்னத பலனை தந்திருக்கிறார். 29 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதற்கும் அநேக மக்களுடைய விடுதலைக்காக காத்திருந்து ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நானும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த விடுதலை பெறுவதற்கு நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். அந்த குமாரன் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா, அந்த யோவான் 8ஆம் அதிகாரம் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்டர், ரொம்ப டெரிஃபுல் ஒரு சாப்டர். யோவான் 8 அது ஒரு வேசி உள்ள ஒரு பெண் கொண்டாந்து இயேசுவின் நடுவை நிறுத்தி, இந்த பெண் தவறு செய்து விட்டாள். வேதம் என்ன சொல்லுது, விபச்சாரம் செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அதுதான் கட்டளை. அந்த கட்டளையின்படி அவற்றை கொண்டாந்து, இதுதான் டிஃபிகல்ட் டைம். பாஸ்டருக்குரிய டிஃபிகல்ட் டைம் என்னென்னா, அந்த டைமில் நீ என்ன பண்ணுற, எப்படி சாட்சியுள்ள மனிதனாய் காண்ற. அந்த டிஃபிகல்ட் டைமில் தான் நம்ம சரியாக முடிவு நம்மளால் எடுக்க முடியாது. அந்த முடிவு எடுக்க வேண்டிய நேரம் முழங்கால் நின்று ஜெபம் பண்ணணும். ஒரு சர்ச், பெரிய சர்ச், இவர் ஃப்ரெண்டுன்னு வந்த சர்ச்சில் தான் நடந்த சம்பவம். ஒரு ஃப்ரெண்டுன்னு வந்த சர்ச்சில் நடந்த சம்பவம். ஒரு சர்வீஸ் முடியுது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 12 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னால் சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் ஒரு ஐயர்கிட்ட சண்டை போடுறாங்க. ஐயர் விட்டம் தொடச்சோன்னு பின் கேட் வழியாக வீட்டுக்கு போயிட்டார். செக்ஷனை பிடிக்கிறாங்க. செக்ஷன் அந்த சர்ச்சில் ரொம்ப நாளாக இருக்கிறார். எனக்கு சர்ச்சில் செக்ஷன் தான் ரொம்ப ஃப்ரெண்டு.
அவர் இந்த வர்றேன்னு அப்படி ஓடிட்டார். டீ கடைக்கு டீ வாங்கிட்டு வரேன், டிஎஸ்ஐ அவர் இருக்கார், டீ வாங்கிட்டு வரேன், டிஎஸ்ஐயானே சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். காஃபி வாங்கிட்டு வரேன்னு அவரும் ஓடிட்டார். கீபோர்ட் மாஸ்டர் நல்ல உயரமான ஒரு சேரில் உட்காந்துருப்பார், ஐஃபையாக உட்காந்துருப்பார், ரொம்ப ஹைட்டாக உட்காந்துருப்பார். அவரை போய் கேட்குறாங்க. அவர் கீபோர்டை விட்டு இறங்க மாட்டேங்கார். அவர் கேன்சர் வியாதியிலேருந்து விடுதலை பெற்றவர். செத்துப்போவன்னு டேட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அவர் கேன்சர் வியாதியிலேருந்து விடுதலை பெற்றவர். நம்பிக்கையோடு விசுவாசத்துடைய ஜபம். ஒரு நல்ல சிங்கர், வெண்டிகாஸ் பாஸ்டர் அவ்வளோ அழகாக பாடுவார். ஸ்டேஜ் சிங்கர், கிறிஸ்டின் பாட்டு மட்டும் தான் பாடுவார். அந்த சர்ச்சில் போனால் 4 பார்ட்ஸ் மட்டும் தான் பாடுவார். கீர்த்தனை பாட்டு, ஃபார்மாலி மட்டும் தான் பாடணும், வேறு அழகாக போடுவார். ரொம்ப ஹைஃபை, ரொம்ப சூப்பர். அவரை சுற்றி ஒரு குரூப்பு சண்டை போடுது. அப்போ நான் போய் கேட்குறேன், என்னப்பா? அவங்ககிட்ட கேட்கல, ஏன்னா அவங்ககிட்டலாம் பேச மாட்டேன். சர்ச்சுக்கு வந்தோமா, மெசேஜ் முடிச்சோமா, தோத்துறோன்னு அந்த பக்கமாக ஓடிடுவேன். துணியை கண்ணில் துணுக்குன்னு ஓடிடுவேன். என் பழக்கம் அதுக்கு மேலே அங்கே நின்று அதில் பல சிக்கல். இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக என்னுடைய அனுபவம் அது. ஏன்னா 30 வருஷமாக செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன், 10 வருஷமாக கப்பரராக இருந்திருக்கேன். இப்போ 2016 டீக்கன் ஆர்டினேஷன் வாங்கினேன் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா திருநெல்வேலி டைசிஸில். 2017 டிசம்பர் 21 ரெவரண்ட் ப்ரெஸ்பிரேட்டருங்கிற ஆர்டினேஷன் வாங்கியிருக்கிறேன். அப்படி அந்த சர்ச்சுக்கு விட்டு போகிறப்ப அப்புறம் வெளியே வந்து விசாரித்தேன். அந்த செக்ஷன் தூரமாக நின்று எனக்கு காஃபி கொடுத்தாரு. என்னப்பாண்ணே? அது ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அம்மா தப்பான வேலையில் போயிடுச்சான். தப்பான வேலையில் போன அந்த அம்மா கொயரில் உட்காந்துட்டான். அதனால் கொயரே தீட்டு வந்துருச்சுன்னு அந்த அம்மாவை நீங்கள் எப்படி உட்கார வைக்கலான்னு சண்டை போடுறாங்க கொயரில். அந்த அம்மா மனம் திரும்பிட்டுங்க, பாவ மன்னிப்பு நிச்சயம் வாங்கிட்டு ஞானஸ்தானம் வாங்கிட்டு இந்த அம்மாவுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் இப்படி நிற்கிதுனே இன்னும் சொன்னார். இன்றைக்கி திருச்சபை இப்படி தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தான்னா, ஜிஎல் மூடி சொல்கிறப்போ, ஜிஎல் மூடி ஒரு சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்காரு. சர்ச்சை நடத்திக்கிட்டு இருக்கப்போ ஒரு பாவியான பெண் வந்து உட்கார்றா. அவர் பார்த்துட்டு பாவியான பெண்ணுன்னு தெரிஞ்சு, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், ஆண்டவனுக்கு விடுதலை கொடுக்கிறார், ஆண்டவனை தொடுகிறான்னு அந்த பாவியான அந்த தப்பான வழியில் ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு. இயேசு கிறிஸ்து வந்ததை நோக்கம் 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று, நான் பாவத்திற்கு செத்துக்கு நீதிக்கு பிழைக்கும்படி அநேகரை மீட்கும் பொருளாய் இன்று உனக்கு என் வீட்டில் ரட்சிப்பு வந்தது. அவன் மனம் திரும்புறப்ப, நீ இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் என் குமாரனே, சமாதானத்தை போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. பாவிகளை ரட்சித்தான் கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், அநேகருக்கு வாழ்வு கிடைக்கும் நோக்கத்தோடு இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்காகவும் அந்தகாரத்திலும் மரணத்திற்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவும் தம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தலும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதுக்கு தான் ஜீசஸ் இந்த உலகத்தில் வந்தார். ஜீசஸ் உலகத்தில் வந்தவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. ஒரு நல்லவனுக்கு வரல. அந்த நல்லவனும் 100க்கு அதிபதியும் தன்னை மனம் திரும்பி தன்னுடைய சர்வெண்ட்டுக்காக, வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறப்போ, தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறப்போ உன் விசுவாசம் உனக்கு ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்றாரு. அதே நேரத்தில் யார் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறார். யார் தாழ்மையின் ஜெபம். அதை இன்னைக்கு நான் நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன். சோகராஜா போறார், போய்கிட்டு இருக்கப்போ நம்ம பாஸ்ட்டுங்கிற மாதிரி அவங்க புத்திஸ்ட் வர்றார். புத்திஸ்ட் ட்ரெஸ்ஸு, காவி ட்ரெஸ்ஸு, சிவப்பு துடி. அவர் காலில் விழுந்து அப்படி வணங்குறார். அசோகராஜா ரொம்ப நல்ல ராஜா, சரித்திரத்தில் படிச்சிருப்பீங்க, ரொம்ப சூப்பர் மேன், ரொம்ப நல்ல மனிதர். கூட இருந்தவன் பார்த்து, என்னடா ஒரு புத்திஸ்ட், ஒரு சாமியார், ஒரு துறவி, அவருக்கு போய் நீ காலில் விழுந்து எப்படா வணங்கலான்னு மனசில் நினச்சிக்கிட்டார். வீட்டுக்கு வந்தோடனே, என்ன ராஜா, இது தப்பு இல்லையா, நான் உனக்கு சொல்கிறேன் பாங்கிறாரு. அவனுக்கு அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அவருக்கும் அதுக்கு பதில் சொல்ல. அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு, எனக்கு 3 தலை வேணும், எடுத்துகிட்டு வரியாங்கிறாரு அந்த அவருடைய மந்திரியை. இந்த காலில் விழுந்து தப்புன்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு வா. 3 தலை, 1 ஆட்டு தலை, 1 புலி தலை, 1 மனுஷன் தலை. போனார், ஒரு ஆட்டு இறைச்சி கடைக்கு போனார். நேற்று ஒரு 1000 லட்சக்கணக்கான ஆடுகள் வெட்டப்பட்டது. ஒரு ஆட்டோடைய தலையை வாங்கிட்டார். காட்டுக்குள்ளே போனார். ஒரு காட்டுக்குள்ளே போனால் புலியோடு செல்ஃபி எடுக்கலாம், 5000 ரூபா பணம் கொடுக்கணும். ஃப்ரெஷ்ஷாக 1 கிலோ சிக்கன் வாங்கணும். அவர் ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு போய் அந்த புலியோட செல்ஃபி எடுக்கிற கூட கூப்பிட்டு போகிறார். 12 மணிக்கு ஒரு விசில் அடிப்பார். ராத்திரி 12, 1 மணி, 2 மணிக்கு அவர் விசில் சத்திரங்கிட்ட அந்த புலி காட்டுக்குள்ளே வந்து வெளியே வரும்.
இந்த சிக்கன் வாசனை அதுக்கு தெரியும். இந்த சிக்கனை தூக்கி போடுவார், அது சிக்கன் சாப்பிடும். அந்த நேரத்தில் செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் தலை, ஒரு சுடுகாட்டுக்கு போனார், ஒரு மனுஷன் தலையை வெட்டி வாங்கிட்டு வந்துட்டான். சுடுகாட்டுக்கு போய் இந்த எங்கள் பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறப்போ ஒரு சுடுகாட்டில் இருந்த ஒருத்தனுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்தோம். பாடி அப்படியே எலும்போடு கொடுத்துட்டான். இதெல்லாம் நடக்கும். அப்புறம் 3 தலையும் கொண்டாந்து வச்சோன்னா, கொண்டு வந்தியா நல்லதுப்பா, நல்ல உண்மை ஊழியக்கார, இப்போ 3 தலையும் நீ கொண்டு போய் விற்றுட்டு வாடினாரு. நங்கநல்லூர் மார்க்கெட்டில் கொண்டு போய் வச்சார். போனோடனே ஆட்டுத்தலை வேகமாக விற்று போச்சு. ஆட்டுக்கறி, ஆட்டுத்தலை, ஆட்டு மூளை ரொம்ப வேல்யூ இல்லை. மூளை இருக்கான்னு கேட்பான், மூளை வேணுமான்னு கேட்பான். கடையில் போனான், மூளை நமக்கு இருக்கு, ஆனால் மூளை கறி வேணுமாம்மா. ஆட்டுக்கால், ஆட்டு மூளை தான். அது புளித்தலை. அந்த அண்ணனை மாதிரி ஒருத்தர் நல்லா ஒர்க்ஷிப் பண்ணார். வீட்டில் அழகாக அந்த நல்ல இவ்வளோ ஐஃபை சர்ச்சு முன்னால் மாட்டி வச்சா நல்லா இருக்குவேன்னு அவர் ஒரு 50 லட்சம் கொடுத்து புளித்தலை வாங்கிட்டு போயிட்டார். மனுஷன் தலை விற்கலை, திரும்ப போய் விழுறாங்கிறார், விற்கலை. அப்போ ஆவி இருக்கிறவரையும் மனுஷன் யார்? மனுஷன். செத்து போனோன்னா பாடி எப்போங்க வருதுங்கிறான். போனோம் கரெக்டாக அடித்தாங்க, பாடி போனோம். இப்படி தாண்டா மனுஷன். அதனால் இதெல்லாம் பெருமைப்படக்கூடாதுக்கு வழி இல்லைடா, இதெல்லாம் பெருமைப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். தன்னை எவனுமே என்ன பண்ணக்கூடாது? உயர்த்தக்கூடாது. இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கமே விடுதலை கொடுப்பதற்காக, வாழ்வு கொடுப்பதற்காக. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படக்கூடாது என்பதற்காக. எந்த மனிதன் அதில் திருச்சபை என்பது, திருச்சபையில் யாருக்கு வாழ்வுனா பாவிகளுக்கு தான் புகலிடம் இயேசு. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மாட்டாரே. அந்த பாவிக்கு வந்தார். அதுதான் ஜிஎல் முடியும். சர்ச்சைக்கு வந்தோடனே அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாராம். எல்லாத்துக்கும் ஆச்சரியமா, ஒரு எய்ட்ஸ் பெண்ணுக்கு உள்ள கூப்பிட்டிய. அதே சர்வீஸில் குடிகாரன் வந்து உள்ள உட்காந்தானா, இடம் இல்லையா, பால்கனியில் போய் ஓரமாக உட்காந்தானா. என்னதான் சொல்கிறாங்கன்னு அந்த மனிதனுக்கு வாழ்வு கொடுத்தாரா. இதுக்கு தான் அந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் தவறு பண்ணிட்டா, அவளை என்ன செய்யறதுன்னு கொண்டாந்து விடுறாங்க. கொண்டாந்து விட்ட உடனே அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க? இவ தவறு பண்ணிட்டா. கட்டளைகள் என்ன சொல்லுது? யாத்ராம் 20ஆம் அதிகாரம், உபாகம் 6ஆம் அதிகாரம், மார்க் 12:29 கட்டளைகள் என்ன சொல்லுது? விபச்சாரம் செய்யாதிருப்பாய், விபச்சாரம் செய்கிறேன் எவனும் கொலை செய்யப்பட வேண்டும். புருஷன் இருக்கப்போ இன்னொருத்தரோட உறவு வைக்கக்கூடாது. மனைவி இருக்கிறப்ப இன்னொரு பெண்ணோட உறவு வைக்கக்கூடாது. இதெல்லாம் விபச்சாரம் என்று வேதம் கண்டிப்பாக சொல்லுது. வேதம் அழகா சொல்லுது. இப்படிப்பட்ட நிலைமையில கொலை செய்யணும். என்ன சொல்ற? அவர் வந்ததின் நோக்கம் மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிப்பதற்கல்ல, அவரை தண்டனைக்கு உட்படுத்துவதற்காக. நீ இப்படி சட்டத்தை விட்டு வெளியே போயிட்டு என்பதுக்கு அவர் மேல் குற்றம் சுமத்துவது நோக்கத்தோடு. அந்த பெண்ணுக்கு மேலே கோபமோ இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ இயேசு என்ன பண்ணாங்க? ரொம்ப திங்க் பண்ணி அழகா அந்த காயை நகட்டினாங்க. எப்பவுமே ஜீசஸ் எதை சொன்னாலும் நம்ம ஒரு கேள்வி கேட்டால் நம்ம தான் பதில் சொல்ல வைப்பார். பதிலுக்கு நீ என்ன சொல்கிறேன் பார். வரி கொடுக்கலாமா வேண்டாமா அதை சொல்லு, நீ சொல்லுவார். நீ என்ன செய்யணும்னு சொல்ற நம்மகிட்டே கேட்பார். அதுதான் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி நோக்கி கூப்பிட, அவன் யாருன்னு பார்க்கறது இல்லை. பாவியா, பணக்காரனா, ஏழையா, உயர்ந்த ஜாதியா, தாழ்ந்த ஜாதியா, ஆனா பெண்ணா, பாஸ்டர் அல்லாதவன எவன் பார்க்கறது? யார் அவரை நோக்கி அழைக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு விடுதல். அதுதான் தன்னை நோக்கி கூப்பிடுகிற, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சபிமமாயிருக்கும் ஆண்டவர். தன்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை கூப்பிடி, தன்னை நோக்கி கூப்பிட யூதனுக்கா, தன்னை கூட ஞானஸ்தானம் வாங்கினனுக்கா, இல்லை இவர் பாஸ்டர், அது ஒரு பாஸ்டர் அன்பவனதற்கு அவருக்கா? இல்லை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கூப்பிடுறது எப்படி இருக்கணும்? உண்மையாய் இருக்கணும். அந்த உண்மையாய், அதுதான் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. ஜீசஸ் வந்ததை நோக்கமே அதுதான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 அந்தகாரத்திலும் மரணத்தில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் வழிநடத்தும் அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் என்பது நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல இருக்கு. பின்னால யாரோ திருவள்ளியை வச்சிருந்தாங்க, அதுல சொல்லுது விடியல் என்று சொல்லப்பட்டிருக்கு. விடியல்னா காலையில, ராத்திரி இருட்டு. காலைல 7 மணிக்கு எப்படி இருக்கும்?
சன்லைட் வந்தோடனே வெளிச்சம், அந்த வெளிச்சமான வாழ்வை கொடுப்பதற்காக எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்ததென்று அந்த லைட்டா தான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். அந்த இயேசு தான் சொல்றாங்க, நான் என்னப்பா செய்யணும்? ஒண்ணுமே பண்ணல, ரொம்ப திங்க் பண்ணி சொன்னாங்க. நீ யாரெல்லாம் தப்பு பண்ணலையோ கல்லெறிஞ்சிட்டு போயிருப்பா. நான் தப்பு ரைட்டுன்னு சொல்ல வரல, விபச்சாரம் பண்ணா அது ரைட்டுன்னு சொல்ல வரல. வீட்டுக்காரன் குடியாரப்ப சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொடுக்கல, வாடகை கொடுக்க முடியல, பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, வீட்டுக்கு வராது, தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ காவாயில் படுத்து கிடக்கு, இவ வேலைக்கு போனோம் ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால தப்பு ரைட்டு நியாயம் நீதி நான் நீ சொல்லிக்கோ, நீ நீதியை சொல்லிக்கோ. ஏன்னா நீதியும் நியாயம் உள்ள ஆண்டவர். அவர்கிட்ட ரைட்னஸ், நீதி நியாயம் ரெண்டும் அவர்கிட்ட இருக்கு. அந்த நீதி நியாயத்தை விட்டு அவர் ட்ராக் மாறவே மாட்டார். ஒருத்தனாவது கல்லறிஞ்சானா? ஒருத்தன் கூட கல்லறியல, ஒருத்தன் கூட கல்லறிய முடியல. அதுதான் அந்த ஒரு நடிகர் இதை படிச்சுட்டு தான் அந்த சினிமாவில் சொன்னார், உங்கள் அக்கா பேர் சொல்ல முடியலையேப்பா, உங்கள் அக்கா தங்கச்சி பேர் சொல்ல முடியலையே, உங்கள் அம்மா பேர் சொல்ல முடியலையே, உன் ஒய்ஃபு பேர் கூட கற்பு கட்சின்னு சொல்ல முடியலையே, யாரோ மாதவி கண்ணகி யாரையோலாம் சொல்கிற சொன்னான்ல. இதை வச்சு தான் அவர் பேஸ் பண்ணார். அதுதான் சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை, அந்த யோவான் 8:32 சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை. சத்தியம்னா உண்மை, அதுதான் திருவிழியத்தில் சொல்லியிருக்கோம். உண்மையும் அறிவீர்கள் உண்மை உங்களை, உண்மைதான் உங்களை விடுதலை கொடுக்கணும். உண்மையை தெரிந்து கொள். எந்த மனிதன் மனம் திரும்பி அவரை நோக்கி பார்க்கிறானோ அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போறதில்லை. ஏன்னா பாவம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை, தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லை. அதுதான் ஜெபத்தில் சொல்றப்போ, பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படணும், எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறீங்க, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டாம். அதுதான் கம்யூனியன் சர்வீஸில் சொல்லுவாங்க, பரமபிதாவே உமக்கு விரோதமாய் எங்கள் அயலாருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம், ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாங்கள் தீமையை விட்டு விலகுங்க. தீமை எங்க கூட இருக்க எங்களை ஒரு விஷயம் என்ன பண்ணுங்க, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு எந்த மனிதன் கேட்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த வியாதியிலிருந்து அந்த விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், அந்த ஆண்டவர் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நான் போலே சொன்னேன், சளி பிடிக்கும், தும்மல் வரும். ஏன் சளி பிடிச்சது, எதுக்கு சளி? உடனே திங்க் பண்ணுவேன், நேற்று என்ன சாப்பிட்டேன், முந்தா நாள் என்ன சாப்பிட்டேன், போன வாரம் என்ன சாப்பிட்டேன், எங்கே தண்ணி குடித்தேன், என்ன சாப்பிட்டேன்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ, இந்த இடத்துல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், இந்த இடத்துல ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் சாப்பிட்டோம், இந்த இடத்துல மோர் நல்லா இருக்குன்னு போட்டு அடித்த செம்ம அடி நல்லா சாப்பிட்ட மோரை, அதுதான் நமக்கு தகராறு. தெரியும் மோர் சாப்பிட்டா என்ன ஆகும், தகராறு பண்ணுன்னு தெரியும்ல, ராத்திரி தூக்கம் வராது, இருமல் வரும்னு தெரியும்ல. ஆண்டவர் சொல்லி நான் என்ன பண்ணலை, கேட்கல, கீழ்ப்படியில் உபே பண்ணலை. தன்னை திங்க் பண்ணி செபிக்கிறப்போ எப்பவுமே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அவர் விடுதலை, டெலிவரன்ஸ், விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எப்பவுமே நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆயத்தம் உள்ள தகப்பனாய் இருக்கிறார். அந்த விடுதலை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் நிச்சயமாகவே இன்று ஒரு விடுதலை கொடுக்க போறார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டாது. கோட்டைக்குள்ள இயேசுங்கிற ஒரு நாமத்துல யார் வந்து, தகப்பனே எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, தகப்பனே உனக்கு விடுதலை கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே என்று பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை, நிச்சயமாக இந்த அமாவாசை ஜெபத்துல, இந்த பூமி நிலை மாறும் இந்த நேரத்துல, இந்த கிளைமேட் மாறுகிற இந்த நேரத்துல நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஒரு ஜீவனுள்ள தகப்பன் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார்.
அந்த விடுதலை எப்படி கிடைக்குன்னா, 3 தவளை ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி மழை காலம். நுணலும் தன் வாயார் கெடும். மழை பெஞ்சோன்னா தண்ணி இருக்கும், பப்பபா பப்பபா பப்பபாங்கும். அப்படி ஓரமாக போகிற நல்ல பாம்பு இங்கே தவளை இருக்குன்னு வந்து கப்புன்னு சாப்பிட்டுட்டு போயிடும். அதுதான் நுணலும் தன் வாயார் கெடும். சும்மா இருக்காது. அந்த தவளை சத்தம் போட்டால் அங்கே பாம்பு வரும்னு அர்த்தம். அது சத்தம் போட அது வரும். அதுவும் மழை காலத்தில் எவ்வளோ அந்த முள் செடிகள் இருக்கும், அந்த புதரில் இருக்கும், ரொம்ப குளிராக இருக்கும், வெளியே காற்றுக்கு வரும். அதனால தான் நிறைய பாம்பு வந்து கிராமங்களில் வந்து மழை நேரத்தில் ரோட்டில் அடிபட்டு செத்து போகும். நாங்கள் நேரடியாக அந்த காரில் போகிறப்போ கிராமங்கள் கூட்டங்களுக்கு போயிட்டு வர்றப்போ சரி, பிஸ்னஸுக்கு போயிட்டு வரோம், கிராமங்களில் 6-7 மணிக்கு பாம்புகள் ரோட்டில் பார்ப்போம். நேரடியாக பார்த்துருக்குறோம். முந்தா நாள் கூட எங்களுடைய தோட்டம் பொன்னேரியில் இருக்குது. அங்கேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். பாம்பு இருக்குன்னு அங்கே ஒரு நல்ல குளிக்கிறதுக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுருக்கோம், உங்கள் பிள்ளைங்க ஸ்விம் பண்ணுறதுக்கு. வரேன்னா வராத, பாம்பு சுற்றுது, ஒரு கண்ணாடி வரியை குட்டி போட்டிருக்கு. ஒரு கண்ணாடி வரியை காட்டுறாரு, நல்ல வெள்ளை கலர், வேகமாக போவாதான், இருக்க இடமும் தெரியாதான், அடித்த ஸ்பாட் அவுட்டான், செகண்டில் அவுட்டான், அந்த காம்பவுண்டு வெளியூருமே செத்து போவாங்கிறார். அதுதான் நுணலும் தன் வாயார் கடை. இப்படி 3 இந்த மழை காலத்தில் 3 தவளை வந்துக்கிட்டே இருக்குது. குதிச்சு ஜாலியாக நீங்கள் தொடர்ச்சியாக 4 நாள் மழை பெஞ்சால் தன்னாலே தவளை உற்பத்தி ஆகிடும். வீட்டுக்குள்ளெல்லாம் தவளை வரும். 4 வருஷத்துக்கு முன்னால் இதே மாதிரி மழை தொடர்ச்சியாக பெஞ்சிச்சு, வீட்டுக்குள்ளெல்லாம் குட்டி குட்டி தவளை வந்துடும். அந்த கிளைமேட்டு அந்த குளிருக்கு வந்துடும். இதே மாதிரி அந்த தவளை வந்துக்கிட்டே இருக்குது. வர்றப்போ ஒரு பள்ளத்தில் விழுந்துச்சு, 3 தவளையும் விழுந்துச்சு. பள்ளத்தில் விழுந்தோன்னா தப்பிக்கணும்னு நினைக்க 3 முயற்சி பண்ணுது. ஜம்ப் பண்ணி வெளியே வந்தோன்னா அந்த பள்ளத்தில் விழுந்த தவளை ஜம்ப் பண்ணி வெளியே வரணும்னு நினைக்குது, முடியல. ஒரு தவளை நினைக்கிது முடியல, அவ்வளோதான்னு முடிஞ்சிச்சு. அது அப்படி இருந்துச்சு. இன்னொரு தவளை என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது. சரி மிச்சம் மழை பெய்யுது, மழை பெய்யறப்போ இந்த பள்ளம் நிரம்பும், தண்ணி பள்ளத்தில் மேலே வரப்போ ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், வெளியே போயிடலான்னு 2வது தவளை ஐடியா பண்ணுது. 3வது தவளை என்ன பண்ணுது, விடமாட்டுது, போராடுது. இப்போ இவர் மழை பெஞ்சாலும் விடலை, மீட்டிங் விடலை. ஐயா மழை பெஞ்சாலும் நடக்கும், நான் 29 வருஷம் விடலை, நடத்திட்டேன், இந்த வருஷம் நான் நடத்தாமல் இருக்க மாட்டேன், நிச்சயமாக நான் என்ன பண்ணுவேன், நீ வராட்டாலும் நடக்கும். இன்னொரு வைராக்கியம் அவருக்குள்ள, அதே மாதிரி ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை தவளை குதிச்சு சோர்வடைஞ்சு குதிச்சு வெளியே வந்துச்சு. இதுதான் பாவம்ங்கிற ஒரு அடிமைத்தனம். பார்க்கறதுக்கு பளபளப்பாய் தோன்றும். ஏதோ நண்பர்கள் கூட குடிக்க ஆரம்பிக்கிறோம். நேற்று ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கூட்டத்தில் ஒரு இடத்துல நடு காட்டுக்குள்ளே உட்காந்து தண்ணி அடிக்கிறான். அந்த தோட்டத்துக்கு போயிட்டு வர பார்த்தா நடு காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல உட்காந்து சுற்றி ஈரமாக இருக்குது. ஒரு 50 பேர் உட்காந்து ரவுண்டு கட்டி பார் மாதிரி நடத்துகிறான். வாங்கி வந்து ஜாலி பேசிக்கிட்டே இருப்பது என்ன ஆகும், கத்தி எடுத்து குத்தி செத்து போகிறான். அதெல்லாம் ஈஸியாக வருஷம் நடக்கிற சம்பவங்கள். எங்கள் கிராமத்தில் இப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி பண்டிகையில் நடந்துச்சு. பேசுகிறப்ப என்ன ஆயிரும், எல்லாம் நடக்கு. டிவியில் கூட பார்த்தா பேசிக்கிட்டே அடிச்சிடுறான். அப்படி தவறு பண்ணாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை, சிகரெட் பிடிக்காதவனே இந்த உலகத்தில் இல்லை, தண்ணி அடிக்காதவனே இந்த உலகத்தில் இல்லை, விபச்சாரம் பண்ணாதவனே இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறப்போ அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும். குடிக்கிறவன் என்ன சொல்கிறான், 25 வருஷம் குடிச்சிட்டாங்க, இனிமே குடிக்கலாம் கையால் விழுந்துன்னு சொல்கிறாங்க, அவன் சொல்கிறான். சீரட் பிடிக்கிறவன சொல்கிறான், சீரட் பிடிக்க மோஷன் வராது, ஒன்றுக்கு வரலைங்க, அதனால சீரட் பிடிக்கிறேங்கிறான். சுருட்டு பிடிக்கிற பொம்பளை என்ன சொல்கிறா, கோயில போடுற பொம்பளை என்ன சொல்கிறா, அது போடலன்னு என்ன பண்ணலை, வரலன்னு சொல்கிறா. இது உலக பிரகாரமாக நடக்கிற, இது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்தா அதுதான் சொல்கிறாரு, உனக்குள் ஒரு அசுத்தாவி இருக்குது, அந்த அசுத்தாவி உன்னை என்ன பண்ணுதுன்னா உன்னை விட்டு வெளியே வர விடாமல் அது என்ன பண்ணுது, தடுக்குது. ஆனால் ஜீசஸ்ங்கிற ஒரு பசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளே வர்றப்போ அந்த நினைவுகள் உனக்கு வரலங்கிறார். மத்தேயுல சொல்கிறாரு, லூக்காவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, அசுத்தாவி உனக்குள்ள, பசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த வல்லமை உனக்குள்ளே வர்றப்போ அந்த நினைவுகள் உனக்கு தோன்றவில்லை. அது எதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதுதான் இது லூக்கா 12ஆம்
11ஆம் வசனத்தில் சொல்றாரு, லூக்கா 11ல் சொல்றாரு, 11 25 24 சொல்றாரு, மத்தேயு 12 43 சொல்றாரு, 12 43 சொல்றாரு, அசுத்தாவினை விட்டு வெளியே போயிட்டு நீ வேண்டாம், ஜனவரி 1ஆம் தேதி ஜெபம் பண்றப்போ இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன், புருஷன் கூட சண்டை போட மாட்டேன், இல்லைன்னா அம்மா கூட சண்டை போட மாட்டேன், மாமியார் கூட சண்டை போட மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரர் கூட சண்டை போட மாட்டேன், இந்த திருச்சபையில் இருக்கு இந்த சேரு, இதுல யாரோ ஒருத்தர் உட்கார்ந்தாலும் உங்களை எழுப்பி விட்டுட்டு அந்த சேர்ல உட்காருவேன்னு சண்டை போட மாட்டேன், திருச்சபையில் தான் காணி கெடுப்பதெல்லாம் சொல்லிட்டு வர்ற, நீ வேண்டான்னு அசுத்தாவி உள்ள போயிருது. ஆனா உனக்குள்ள ஒரு எண்ணம் உள்ள வர்றப்போ போன அசுத்தாவே திரும்ப 7 ஆடுகளை ஜோடிச்சுட்டு உள்ள வந்துருதான். ஜீசஸ்ங்கிற ஒரு ஆவி நமக்குள்ள வந்துட்டா, தூயவனுடைய மகிமை நமக்குள்ள வந்துட்டா நமக்கு விடுதலை கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கூட வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விடுதலை பெறுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். முயற்சி பண்ணணும். அதுதான் மனம் திரும்புங்கள், அப்பொழுது உன் துர்க்குணத்தை விட்டு, துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கத்தெடுத்தில் ஏசாயால சொல்றார், துன்மார்க்கத்தையும் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை, ஏசாயா 59 சொல்றார், குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி செவி மந்தமாகல. ரட்சிப்பை நம்ம கேட்கணும். தகப்பனே எனக்கு இது மீட்பை தாங்க, கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 2 பேருக்கு ஒருத்தர் கேட்காரு. எப்ப கேட்கிறாரு? ஐஸ்வர்யவான், தரித்திரன் லாசர் 2 பேரும் செத்து போறான். இப்போ அவர் ஜாலியாக அதே மாதிரி ஐஃபை நல்ல ஜாலியாக உட்காந்துருக்காரு குழு குழுன்னு. தரித்திரன். ஐஸ்வர்யவான் எங்கே இருக்காரு? தீ நெருப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ ரட்சிப்பு கேட்குறாரு, ஐயா ஒரு சொட்டு தண்ணி இல்லை, என் சகோதரர்கள் இதே மாதிரி ஜாலியாக இருக்கான், இந்த லாசர் போய் சொன்னால் ரட்சிக்கப்படும். அப்போ அந்த ஆண்டவர் சொன்னார், அங்கே அநேக ஐயா மாதிரி பாஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்படட்டும். இவன் போனால் அவன் பேயின்னு அடித்து விரட்டிடுவான், செருப்பாலே அடித்து விரட்டிடுவான், ஓடிடு, அனுப்ப மாட்டேங்கிறார். அதுதான் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ அவங்க செத்து போனாங்க, நான் நல்லவன்னு சொல்லாத, அந்த நாள் வருமுனே நீ மனம் திரும்பு, நீயும் மனம் திரும்ப போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் சொல்றார். லூக்கா 13:3 வசனத்தில். நீங்கள் என்ன பண்ணணும்? எனக்கும் உங்களுக்கும் பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் கேமரா பாஸ்டருக்கும் வந்திருக்க என்னுடைய நண்பர் பொன்ராஜுக்கும் அந்த அன்புவானன் ஒரு பாஸ்டர் பொண்ணோட வந்திருக்காரு, அவருக்கு தான் சேர்த்து சொல்றார். நீங்கள் மனம் திரும்ப போனால் அப்படியே நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டாம். எப்படி மனம் திரும்பணும்னா, ஒரு பாட்டி ஒரு பெரிய வீடு, அந்த எம்ஜிஆர் ஒரு பாட்டு பண்ண, அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகில் ஒரு குடிசை கட்டி, அதில் இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றி சொல்கிறப்போ ஒரு பாட்டு போட்டாங்க, வாங்க ஐயா வாத்தியார் ஐயா. இன்னும் அந்த பாட்டு முதல் ஷோ தேட்டரில் போய் பார்த்தாராம். அது ப்ரொடக்ஷன் வரும், தயாரிப்பாளர் வரும். அப்போ தயாரிப்பு நீங்கள் தேட்டர் இல்லையா, தேட்டரில் போய் பார்க்கணும், அதுதான் என்னுடைய ஜோசியம் பார்க்குற மாதிரி என்னாங்களாம். 80 தேட்டர் ஓரமாக உள்ள என்றானும் ஓரமாக 2 பேரும் வேறு மாதிரி போய் நின்று பார்த்தாங்களாம். அந்த பாட்டு போட்டோன்னே தேட்டரே அடித்தான். தேட்டரே அப்படி ஒரு ஆட்டமா, எல்லாரும் ஒன்ஸ் மோர்னு பயங்கர சத்தமாக திரும்பவும் அந்த பாட்டை போட்டாங்களாம். அப்போ சொன்னாரா, நான் எலெக்ஷன் நான் ஜெயிச்சிருவேன், இப்படி முட்டா போயில் ஒரு கண்டு போயிட்டாராம். இப்போ கொஞ்சம் பேர் போய் சாவலியா? யாரை பார்க்க போகணுமோ அவரை பார்க்க போல. இதுதான் உலகம். அதே மாதிரி ஆண்டவர் இந்த பாட்டி, அந்த பாட்டு சொன்ன மாதிரி அந்த வீடு, அதில் பக்கத்து வீட்டுக்காரு அந்த பாட்டியை கேட்குறாரு, பாட்டி முடியாதுங்கிறாரு. அந்த பாட்டியை ஓட்டி விட்டுட்டு அந்த வீட்டை வாங்கிட்டார். அந்த பாட்டியை காலி பண்ணிட்டார், அனுப்பிட்டார். தகராறு பண்ணி வாங்கி அழகாக லான்னா என்னது தோட்டம். ஒரு தோட்டத்துக்கு நான் ஒரு காலேஜில் செக்ரட்டரியாக இருக்கிறேன், பாளையங்கோட்டையில் சாராட்டக்கர். அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கார்டன் ஒரு 25 சென்டில் இருக்குது. 20,000 ஒரு மாதத்துக்கு வாடகை, 20,000 லேபர் காசு. ஒரே மாதிரி மரத்தை வெட்டி அழகாக முன்னால் ஒரு அந்த பவுண்டைன் போட்டு ரொம்ப சுத்தமாக அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி வச்சு எல்லாம் அந்த இடத்த டெடிகேட் பண்ணுறாரு. டெடிகேட் பண்ணுறப்போ பாஸ்ட் மாதிரி ஒரு ஐஃபை ஒருத்தரை கூப்பிட்றாரு, வாங்க டெடிகேட் பண்ணுங்கன்னு. பாஸ்ட் வர்றப்போ அங்கேருந்து ஒரு 5-6
பையை எடுத்துகிட்டு வரேன். பையை எடுத்துகிட்டு வந்து அந்த ஓனர்கிட்ட கொடுத்து, இந்த பை நிறையா உங்கள் இடம் எனக்கு மண் வேணும் கேட்டோன்னா, போய் மண் தானேங்க எடுத்துக்கோங்கன்ட்டார் அந்த பணக்காரர். இந்த வந்த வேலைக்காரனை சொல்லி மண்ணை நிறைய அள்ளிட்டு தூக்க முடியல. அந்த பாஸ்டரை கூப்பிட்டு தூக்க வைக்க சொல்கிறாரு. பாஸ்டர் தூக்க முடியல, இடத்து ஓனர் தூக்க முடியல. இந்த உலகத்துலேருந்து இந்த மண்ணே நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியலையே, ஒரு முட்டை மண்ணையே இந்த இடத்தையா எடுத்துகிட்டு போக முடியும்? இந்த ஏழை பெண்ணுடைய இடத்த வாங்கிட்டியா, இது என்ன நியாயம், என்னடா தப்பு, என்னது நியாயம்னு சொல்கிறாராம். செத்து போகிறது எப்படி சொல்கிறோம், நாய் மாதிரி சாப்பிட்றாங்க. நாய்கள் நான் ரத்தத்தை நாய்கள் எப்படின்னா, போன மாதம் ஒரு மிஷன் ஃபீல்டு போயிட்டு வந்தேன். சரியான ஹைவே, நல்ல ஸ்பீடு. மகாராஷ்டிராவில் கச்சரோலி டிஸ்ட்ரிக்டில் அங்கேருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர, சந்திரப்பூர்ங்கிற ரயில்வே ஸ்டேஷன். ஹைவே நடு ரோட்டில் இருக்கிறார். கேள்வி கேட்பாருக்கு ஆள் இல்லை, போலீஸில் ஒன்றும் இல்லை. இப்போ முந்தான ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஆட்டோவில் 2 பேர், 2 ஆட்டோ இடிச்சு ஒருத்தர் செத்து போனால் 4 போலீஸ் இருந்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி நாசிரியர் போகிறேன் மீட்டிங்கு போகிற வழியில் மாலை நான் 5 மணிக்கு பார்க்குறேன். போலீஸ்காரங்களும் பாதுகாத்துருக்கா, அதில் யாருமே இல்லை. கொஞ்சம் வண்டிக்கு பின் வாங்கிட்டே போகுது. அதில் வர டிரைவர் சொல்கிறாரு, இந்த குடத்தில் பீஸ் ஆகிடுவாங்க, லாரி ஸ்பீடாக வரும் பார்க்க மாட்டோம், ஒருத்தன் ஏற்பான் அடுத்த வேண்டாம் பீஸ் ஆகிடுங்கிற. அந்த ரத்தத்தை நாய்கள் சாப்பிடுங்கிற. அப்படி ஆகாப்ராஜாட்ட போய் எலியா திருடிக்கு போயிட்டார். நீங்கள் வந்து கிழவி தோட்டத்தை வந்துட்டு ஏமாத்திட்டு பிடிச்சிட்டு உனக்கு முடிஞ்சு போச்சுறான்னு சொன்ன உடனே அந்த ஆகாப்ராஜா அழுகியது. ஐயோ, அதுதான் மனம் திரும்புதல். அதுதான் லூக்கா 13ஆம் அதிகாரம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் திரும்ப வேண்டிய காலத்தில் அவர் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவர் திரும்பினதால் அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. ஒருவேளை உங்களுக்கு எனக்கு இப்போ ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த காலத்தில் நம்மை நினைத்து, நம்முடைய பாவங்களை நினைத்து, நம்முடைய அக்கிரமங்களை நினைத்து, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு வாழ்வு கொடுங்க, உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கிறப்போ நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலமே கைவிட மாட்டார், நிச்சயமா கைவிட மாட்டார். அந்த ஆண்டோட அதுதான் பாஸ்டர் ஏசனாவை பத்தி சொல்றப்போ, அவங்க அம்மா அப்பா அவங்க முற்பிதாக்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த பலி, ஆடு மாடோடைய பலியோட ரத்தத்தை குடிச்சதால அவர் பிளட் வாமிட்டிங், அவர் வந்து கஞ்சா சாப்பிட்றார். 10-12 வயசுல கஞ்சா, சிகரெட்டு, 15-16 வயசுல பிளட் வார்மிங், லங்ஸ் எல்லாம் கெட்டு கேன்சர் வந்து பிளட் வார்மிங், ரத்தம் வாமிட்டு ரத்தம் வீட்டிலாம் நாற்று அடிக்குது. அம்மா அப்பா அடித்து விரட்டிட்டாங்க, சொந்தக்காரங்க அடித்து விரட்டிட்டாங்க. வெளியே போகிறார், மரணத்தை நோக்கி, மரணம் செத்து போகணும்னு நினைக்கிறார். ஆனால் அந்த உலகத்தில் ஒரு தெய்வங்கள் இருந்தால் எனக்கு வாழ்வு கிடைக்கணும்னு நினைக்கிறப்போ, அந்த நடந்து போகிறப்போ இதே மாதிரி ரோட்டில் இருந்த ஒரு சர்ச்சுக்குள்ளே அப்படி நடந்து போகிறப்ப சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு ஒளி அவருக்குள்ளே போச்சான். அந்த ஒளி அவர் மேலே பிடிச்சி அப்படியே அந்த சர்ச்சுக்குள்ளே வந்துதான். அந்த சர்ச்சுக்குள்ளே வர்றப்போ தன்னுடைய தீய பழக்கங்களான எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு ராயபுரத்தில் ஒரு சர்ச்சை பெருக்கி பாய் போடுறார். மார்நாதா சர்ச்சில் ஃபஸ்ட்டு 17 வயசில் அவர் இறக்குறப்போ 64 வயசு. கிட்டத்தட்ட 920 சர்ச்சை திறந்திருக்கிறார். ஓசனா மந்திர்னு குண்டூரில் கிட்டத்தட்ட ஏசனா பேசுகிறான குறைஞ்சது 5000 பேர் தான். ஒரு சர்ச்சுக்குள்ளே 5000 பேர் இருக்காங்க. குறைஞ்சது வரனா 1.5 லட்சம் 2 லட்சம் பேர் வர்றாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். மனம் திரும்பினார், ஆண்டவர் விடுதலையின் வாழ்வை கொடுத்தார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே ஏசனாவோடு பேசின தகப்பன் நம்மோடு பேசியிருக்கிறார். நமக்கு விடுதலை கொடுக்க அந்த ஆண்டவர் ஆயத்தம் உள்ள தகப்பனாய் காணப்படுகிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, உங்களுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு தாங்க தகப்பனே கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு நிச்சயமாக இன்று உங்களுடைய வேதனை, உங்களுடைய துன்பங்கள், உங்களுடைய துயரங்கள், பாவத்தின் பழக்க வழக்கத்தின் முழுமையான விடுதலை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும்
என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். விடுதலை நீர் கொடுப்பினால் நிச்சயமா ஒரு விடுதலை கிடைக்கும்பா. கிறிஸ்து நீங்க டெலிவரி பண்ணீங்கன்னா உம்முடைய அந்த விடுதலை நாவி எங்களுக்குள்ள வர்றப்போ எனக்குள்ள இந்த தீய பழக்கம்பா, எனக்குள்ள இருந்த அசுத்தாவின் எண்ணங்கள் தகப்பன, எனக்குள்ள இருக்க கெட்ட பழக்க வழக்கங்கள் தகப்பன. சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் ஸ்வீட் சாப்பிடணும் ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குப்பா. ஸ்வீட் சாப்பிட்றதுல எனக்கு அதிகமான சுகர் ஏறிக்கிட்டே இருக்குப்பா. A1C குறையில ஏக்கத்தோடு இருக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே, எனக்கு ப்ரெஷர் இருக்குப்பா. உப்பு குறைச்சி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் பொரிச்ச பொருளாக உப்பு போட்ட பொருளாக சாப்பிட்றேன். என் வாயை கட்ட முடியல. நீர் ஒரு விடுதலை கொடுங்க தகப்பனே, எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. நல்லா படிக்கிறேன், ஆனால் மறந்து போதுப்பா. மறதி எண்ணம் எனக்கு அதிகமாக இருக்குது, தூக்கம் வருதுப்பா. அந்த மறதியின் எண்ணத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும். ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்கா, அந்த மகளுக்காக தகப்பனே. ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைக்காக தகப்பனே. தேவையில்லாமல் எனக்கு கோபங்கள் வருது, கோபத்தினால எங்கள் வீட்டில் அமைதி இல்லை, எனக்கு ஒரு விடுதலை இல்லை. எனக்கு ஒரு அமைதியின் எண்ணத்தை தாங்க, எனக்கு ஒரு விடுதலையின் எண்ணத்தை தாங்க தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எங்களுக்கு வரட்டும் தகப்பனே. என்னை நீங்கள் பிளஸ் பண்ண போகிற தயவுக்காக கூட, என்னை ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொன்னீங்க தகப்பனே. அந்த பிளஸ்ஸிங் எனக்கு தாங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க தகப்பனே. பாஸ்டர் ஏசனாவுக்கு கிடைத்த அந்த பிளெஸிங் தகப்பனே, என்னை தொடுங்க தகப்பனே. ஐயா, உம்முடைய சத்தம் பெண்மான்களை ஈன செய்கிறது, உம்முடைய சத்தம் விடுதலை கொடுக்கிறது. சங்கீதம் 29 எனக்கு சமானத்தை கொடுக்கும் ஆண்டவர், பலனை கொடுக்கும் ஆண்டவர். நீங்க எனக்கு ஒரு பலனை கொடுங்க. என் முட்டுக்கள் இருக்க அந்த வேதனை, அந்த கண்ணீர், என் கழுத்து பகுதியில் இருக்க அந்த வேதனை, துன்பத்தில் இருந்து எனக்கு ஒரு முழுமையான விடுதலை, எனக்கு ஒரு அற்புதம் தகப்பனே. நான் விருப்பப்பட்டு பிரியாணி சாப்பிட்டா நமக்கு கெட்டு போது, எனக்கு ஒரு விடுதலை இல்லை. எனக்கு அந்த வயிற்று பகுதியில் ஒரு ஜீரண சக்தி குறைஞ்சிருக்கு தகப்பனே. எனக்கு அந்த சுரப்பியை கூட்டி தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க, ஒரு விசை கூட ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசனை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும், உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்